ரீசென்ட் டைமா வோடஃபோன் இந்தியா பாசிட்டிவா மூவ் ஆயிட்டு இருக்கு. இது ஏன் பாசிட்டிவா மூவ் ஆயிட்டு இருக்கு? அண்ட் இது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ரைட் டைமா? டீடைல்டா பார்த்துடலாம். வோடஃபோன் இந்தியா இப்ப பாசிட்டிவா மூவ் ஆகுறதுக்கான மெயின் ரீசன் அதுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய தலைவலி ஏஜிஆர் டியூ. அதுல இப்போ ஒரு பிரேக் த்ரூ நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஏஜிஆர் டியூ அப்படின்னா என்ன அப்படின்றத குயிக்கா பார்த்துடலாம். எல்லா டெலிகாம் கம்பெனிஸுமே கவர்மெண்டோடைய ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பெக்ட்ரம் அதாவது ஒரு குறிப்பிட்ட ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஒரு கம்பெனிக்கு கவர்மெண்ட் அலோகேட் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வோடஃபோன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்க 900 மெகா ஹெர்ட்ஸ் அப்படின்ற இந்த ஸ்பெக்ட்ரம் குள்ள தான் அவங்களுடைய சிக்னல்ஸ் எல்லாமே வந்து டிராவல் ஆகும். அப்படியே ஏர்டெல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்க 1800 அப்படின்ற மெகா ஹெர்ட்ஸ்ல தான் அவங்களுடைய சிக்னல்ஸ் எல்லாமே டிராவல் ஆகும். இது மூலமா எல்லா சிக்னலுமே ஆர்கனைஸ்டா இருக்கும். ஒன்னு இன்னொன்னத்தோட இன்டர்ஃபயர் பண்ணாது. சோ தட் எந்த ஒரு கிளாஷ் எதுவுமே நடக்காது. ஸோ இந்த ஸ்பெக்ட்ரம் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்றதாலையும் அண்ட் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால எல்லா டெலிகாம் கம்பெனிஸுமே அவங்களோட ரெவன்யூல இருந்து கவர்மெண்ட்டுக்கு 8 to 10% ஃபீ பே பண்ணுவாங்க. இந்த பேமெண்ட் அக்ரிமெண்ட்ல தான் வோடஃபோனுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வோடஃபோன் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்றதுனால வர ரெவன்யூல இருந்து மட்டும் தான் உங்களுக்கு இந்த 8 to 10% ஃபீயை நாங்க பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. லைக் இந்த ஸ்பெக்ட்ரம் மூலமா வர ரெவன்யூ லைக் கஸ்டமர்ஸ் பண்ற ரீசார்ஜ் இந்த ஃபண்ட்ல இருந்து மட்டும் தான் உங்களுக்கு அந்த 8 to 10% நாங்க பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வோடஃபோன் சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஓவரால் ரெவன்யூல இருந்து தான் அந்த 8 to 10% ஆஃப் ஃபீ நீங்க எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. விச் மீன்ஸ் கம்பெனி இந்த ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்றதை தவிர்த்து வேற ஏதாவது பிசினஸ் பண்ணாலோ இல்ல வேற ஏதாவது இன்கம் வந்திருந்தாலோ அதுல இருந்துமே எங்களுக்கு ஷேர் வேணும் அப்படின்றது தான் கவர்மெண்டோடைய ப்ரொபோசலா இருந்திருக்கு. கவர்மெண்ட் அப்படிதான் மென்ஷனும் பண்ணிருக்காங்க இந்த கான்ட்ராக்ட். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. அண்ட் இந்த கேஸ் 15 வருஷமா ரன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஃபைனலா சுப்ரீம் கோர்ட் கவர்மெண்ட் சொல்றது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 இயர்ஸா இருந்த பெண்டிங் டாக்ஸ் அதுக்கு வட்டி அண்ட் பெனால்டி இது எல்லாத்தையுமே சேர்த்து வோடஃபோன் 87,000 crore எங்களுக்கு பே பண்ணணும், அதாவது கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பில் பாஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த சிச்சுவேஷன்ல ரீசெண்டா அபிஜித் கிஷோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ பர்சன் சிஇஓ அப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க. இவரு கம்பெனி எப்படியாவது ப்ராஃபிட்டபிளா கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டெப் எடுக்கிறாரு. சோ அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா கம்பெனிக்கு இருக்கிற மிகப்பெரிய தலைவலியான இந்த 87,000 crore ஒரு மிகப்பெரிய கால்குலேஷன் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு அவங்க அப்ரோச் பண்றாங்க. அகைன் கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. கவர்மெண்ட் டெலிகாம் செக்டாரை சப்போர்ட் பண்றதுக்கு வோடஃபோனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. கோர்ட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க. இந்த 87,000 crore அப்படின்ற இந்த பில் வேல்யூவை அகைன் நீங்க ரீசெக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்றாங்க இதை ரீசெக் பண்றதுக்காக. சோ இப்படி போயிட்டு இருந்த இந்த சிச்சுவேஷன்ல நியூ சிஇஓ கம்பெனியை டெவலப் பண்றதுக்கும் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கும் பேங்க்ஸ் கிட்ட போயிட்டு கிட்டத்தட்ட 25,000 crore ஃப்ரெஷ் லோன் கேக்குறாங்க. பட் பேங்க்ஸ் இந்த லோனை ப்ராசஸ் பண்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. பிளஸ் இந்த சிச்சுவேஷன்ல Q4 ரிசல்ட்டுமே ரிலீஸ் ஆகுது. சோ இன்வெஸ்டர் சைட்லயுமே பிரஷர் வருது. அண்ட் பிராண்ட் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு பேங்க் சைட்லயும் லோனும் தர மாட்டேங்கிறாங்க. பேங்க்ஸ் ஏன் லோன் தரத்துக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரீசெக்கிங் ப்ராசஸ் மார்ச் மந்தே முடிஞ்சிருக்கணும். பட் ஓல்டு டேட்டா எல்லாமே ரிட்ரீவ் பண்றதுக்கு டைம் எடுக்குது அப்படின்றதுனால கவர்மெண்ட் எங்களுக்கு ஜூன் 30th வரைக்கும் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராசஸை நாங்க எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனை சார்ட் அவுட் பண்றதுக்கும் டிஎஸ்கலேட் பண்றதுக்கும் இந்த நியூஸ் பப்ளிக்கா ஒரு ஓப்பன் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 87,000 crore ரீசெக்கிங் ப்ராசஸ் ஃபைனல் ஸ்டேஜஸ்ல இருக்கு, கூடிய விரைவில் வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா பேங்கர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் ரெண்டு சைட்லயுமே ஒரு ஹோப் வருது, டென்ஷன் டிஎஸ்கலேட் ஆகுது. அண்ட் இந்த நேரத்துல தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண அந்த ஸ்பெஷல் செக்கிங் டீம் அவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயம் வெளியே லீக் ஆகுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய கால்குலேஷன்ல மிஸ்டேக்ஸ் இருக்கு. வோடஃபோன் 87,000 crore கட்ட வேண்டியதுல அந்த டோட்டல் வேல்யூல இருந்து 27,000 கோடி கம்மியா தான் கட்டணும். அதாவது டோட்டல் வேல்யூல இருந்து 30% வந்து ரெடியூஸ் ஆகுற மாதிரி இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் அன்அபிஷியலா வெளியே லீக் அவுட் ஆகுது. ஸோ டோட்டல் டியூல 30% ரெடியூஸ் ஆக போகுது அப்படின்ற இந்த ஹோப் தான் வோடஃபோன் ஐடியாவுடைய ஸ்டாக் பாசிட்டிவா மூவ் ஆகிறதுக்கு மெயின் ரீசனா இருக்கு. ஸோ ஜூன் மந்த் வர இருக்கிற ரிப்போர்ட் இந்த ஸ்டாக்கோடைய டைரக்ஷனை ஃபர்தரா டிசைட் பண்ணும். அண்ட் இதுல கவர்மெண்டோட இன்வால்வ்மெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பார்ட் இருக்கு. அதை கவர் பண்ணலாமா அப்படின்றத சொல்லுங்க. ஃபாலோ ஃபார் மோர்.